அப்படியே எங்க வீட்டுக்காரரு இடுப்பு ஒடிஞ்சு உட்காந்துங்கிறாங்க. சரி சரி. மகனுக்கு 3 பொட்ட புள்ளிங்க. மகன் கூலி வேலைக்கா செய்யற. அப்படி 3 பொட்ட புள்ளிங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்ல. என்ன பண்றது, மகனுக்கு உதவி ஒத்தாசி செய்யலாம். ಜೈ ಜವಾನ್ ಜೈ ಕಿಸಾನ್. ಯಾರೆಲ್ಲ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ದುಡ್ಡಲ್ಲಿ ಸೊಕ್ಕಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ವಿಡಿಯೋ ಅನ್ವಯಿಸೋದು. ಯಾಕಂದರೆ ಒಂದು ಮಹಾತಾಯಿ ನಮ್ಮ ತೋಟದಲ್ಲಿ ಇವತ್ತು ಮುಲ್ಲಂಗಿ ಕೀಳೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು ಕೆಲಸಕ್ಕೆ. ಏನಮ್ಮ ನಿಮ್ಮ ಕಷ್ಟ ಅಂತ ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವರು ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಕೇಳಿ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ತುಂಬ ಕಷ್ಟನೇ ಆಯಿತು. ಯಾಕೆ ಈ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ತಾಯಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಈ ವಯಸ್ಸನ್ನು ಆ ತಾಯಿಗೆ ವಯಸ್ಸು ಬಂದು 60ರಿಂದ 70 ವಯಸ್ಸಿದೆ. 70ರಿಂದ 80 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ದೂರದಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ತೋಟದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ತನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿನ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕನ್ಬಿಟ್ಟು கஷ்டப்படுத்தா இದ್ದಾರೆ. ಆ ತಾಯಿ ಬಾಯಲ್ಲೇ ಕೇಳೋಣ ಬನ್ನಿ. நீங்கள் நாங்கள் காரியமாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்குறோங்க. என்ன வேலை இல்லை எங்கள் பக்கம். இப்படி வந்து வெளியில் வந்து ஒசூர் பேருக்கு இப்படி வந்து மழையில் வெகுல துளியில் நாலஞ்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் செய்கிறோங்க. இப்போ அங்க இருந்து 50 கிலோமீட்டர் ஆகும். இங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு. உங்களுக்கு கஷ்டம் தெரியலையா? கஷ்டமா தான் இருக்குது. இது விட்டாலும் வேற வழி இல்லையே. வீட்டுல எங்க வீட்டுக்காரரு இடுப்பு ஒடிஞ்சு உட்காந்துங்கிறாங்க. சரி சரி. மகனுக்கு 3 பொட்ட புள்ளிங்க. மகன் கூலி வேலைக்கா செய்யற. அப்படி 3 பொட்ட புள்ளிங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்ல. என்ன பண்றது, மகனுக்கு உதவி ஒத்தாசி செய்யலாம், கஷ்டப்படலாம் அப்படின்னு வந்து செய்யறோங்க. சரி சரி. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர்றீங்க ஒரு நாளைக்கு? மூட்டை கணக்கு 500 ரூபாய் தராங்க. காலையில 8 மணிக்கு வந்தாங்கன்னா ராத்திரி 10 மணி 11 மணி ஆயிருது. ஒரு நாளைக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு போயிடுறோங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரமா இருந்து இங்க வந்து 500 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லைன்னா என்ன பண்றது? 80 ரூபா இன்னும் கம்மியா கூலி. இங்கன்னா இவ்வளவு கொடுக்குறாங்க. 80 ரூபா நல்லா பூரா தேங்காய் மரம் வச்சுட்டு 80 ரூபா எந்த வேலையும் இல்லை. சரி சரி. அப்போ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க ஏரியா பக்கம்? ஆமா, ரொம்ப கஷ்டமா. சரிம்மா. இது ரொம்ப மக்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உங்க ஏரியா. அந்த காரிமங்கலம் காரிமங்கலத்துக்கு கீழே போயிட்டா எந்த வேலையும் இல்ல, கூலி வேலையும் இல்ல. நிறைய கஷ்டப்படணும். சரி சரி. வெளியில வந்து செஞ்சாதான் எங்களுக்கு குடும்பம் நடக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இவங்க எல்லாம் எல்லாமே நீங்க ஒரே ஊரா? இல்ல, எல்லாம் பக்கம் பக்கம். ಸರಿಯಮ್ಮ, ரொம்ப நன்றிங்கம்மா. ಈ ತಾಯಿಯ ಮಾತು ಕೇಳಿ ನಿಮ್ಗೆ ಏನು ಅನಿಸ್ತೋ ದಯವಿಟ್ಟು ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ಇನ್ನೆಲ್ಲ ಯಾರು ಫಾಲೋ ಮಾಡಲ್ಲ